பள்ளிவாசல்கள் உள்ள புந்துக்கிட்டு இது எங்க ராமன் ஆண்டது, இது எங்க லட்சுமணன் ஆண்டது, இது எங்க ராம ஜென்ம பூமின்னு ஒரு கதையை கிளப்பணும். என்ன பண்ணோம், டேய் ராம எங்கடா பிறந்தான்னு போய் ஆராய்ச்சி செஞ்சோம். இவன் தான் ராம ஜென்ம பூமிங்கிறான், பூமிக்கு பிறந்ததுங்கிறான், என்னதான் பார்ப்போம் அப்படின்னு நாங்க ராமனுடைய ஆராய்ச்சி எடுத்து பார்த்தோம். ஒரு நேஷனல் ஆர்கைவ்ஸ்ல இருக்கிறது. அங்க எடுத்து பார்த்த போது அதுல என்ன போட்டுருக்குன்னா, தசரத மகாராஜாவுக்கு 60,000 வப்பாட்டிகளும் 4 பட்டத்தரசிகளும் இருந்தும் 3 பட்டத்தரசிகள் இருந்தும் தனக்கு குழந்தை இல்லாத குறையை தீர்க்க வசிஷ்ட முனிவரை வேண்டுகிறார். வசிஷ்டர் என்ன சொல்கிறார், கடகோட்டு முனிவரை அழைத்து வாருங்கள் என்கிறார். கடகோட்டு முனிவரை அழைத்து வந்த போது அவர் எப்படி வருவார், சாதாரணமாக வரமாட்டார். ஊரில் உள்ள பொட்டு கட்டி விட்ட இசை வேளாளர் ஜாதியாகிய விபச்சாரி மக்களை அனுப்பினால்தான் அவர்களின் மோக வழியில் சிக்கி அவர் வரக்கூடும் என்று பொட்டு கட்டிய விழா நடைபெறுகிறது. அதில் இசைவாளர் மக்கள் எல்லாம் அழைத்து சென்று கடைகோட்டு முனிவனை நிர்வாணமாக ஆடி அவனை மயக்கி கூட்டு வருகிறார்கள். அவன் பெயர் முனிவன். அவன் காமத்துக்கு தான் கட்டுப்படுவானா. அவன் சொல்ற வேதம் எடுத்து வந்த போது அவன் இங்க வந்தவுடன் அஸ்வமேத யாகம் நடத்துகிறார்கள். கவனித்து கேளுங்கள், அஸ்வமேத யாகம். அஸ்வம் என்றால் குதிரை. அந்த யாகம் நடத்தும் போது பசுமாட்டை அறுத்து தான் ஓம குண்டத்தில் போட்டு அந்த கறியை எடுத்து திங்கிறாங்க. இந்து வேதமே சொல்லுகிறது. இந்து வேதத்தில் எங்குமே கறி உண்ணாதே என்கின்ற வார்த்தையே கிடையாது. மாறாக நாய்க்கறியை கூட உண்கின்ற நரபலியை கூட உண்டு மனிதனையே உயிரோடு கொளுத்தி தின்று இருக்கின்ற சாட்சிகள் தான் அங்கு இருக்கின்றன தவிர அவர்கள் நடப்பது ஒன்று, சொல்வது ஒன்று. அஸ்வமேத யாகம் நடத்தும் போது அந்த குதிரையோட கோசலப்படுத்தித்தான் ராமன் பிறந்ததாக ராமாயணத்தின் ஒரிஜினல் நகரில் உள்ளது. நீ எப்படி இந்த பள்ளியாத்துல பிறந்தான்னு ராம ஜென்ம பூமிக்கு வந்து